So, very good morning, students. Welcome to VRTNBC Online Academy. So, நம்ம ஈகராக எக்ஸ்பெக்ட் பண்ண டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்றைக்கி தான் 26/2024, அதாவது 20/6/2024. சரிங்களா? இதுதான் இன்றைக்கே தான் அட்மிஷனும் அப்ளிகேஷனும் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்ளிகேஷனும் இன்றைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது கரெக்ஷன்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்ணிட்டு பார்த்துக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போடுறேன். ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன். ஸோ லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 19. சரிங்களா? ஸோ ஜூலை 19 தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன். ஸோ அப்ளிகேஷன் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டேட் சொல்லியிருக்காங்க. 24th June to 26th July. 24th July to 26th July. ஸோ இதான் அப்ளிகேஷன் கரெக்ட் பண்ணுறதுக்கான கரெக்ட் பண்ணுறதுக்கான டேட்ஸு. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமோட டேட் ஆல்ரெடி ஆகஸ்ட் 28ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் சின்ன மாற்றம். ஸோ செப்டம்பர் 14. ஸோ செப்டம்பர் 14th தான் எக்ஸாம் டேட்னு சொல்லியிருக்காங்க. மெயின்ஸுக்கு வில் பி அனௌன்ஸ்ட் லேட்டர் அட் தி டைம் ஆஃப் தி டிக்ளரேஷன் ஆஃப் தி ரிசல்ட்ஸ் ஆஃப் தி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஸோ ப்ரிலிம்ஸோட ரிசல்ட்ஸ் வர்றப்போ மெயின்ஸோட மெயின் டேட்ஸும் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிலே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நியூவாக இருந்துச்சு நீங்கள் புதுசாக ஒன் டைம் அப்ளிகேஷனை ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் புதுசாக பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போஸ்டிங். ஸோ ஃபஸ்ட்டு 2 வேகன்சி, அதாவது இன்டர்வியூ போஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் தான் அதிக வேகன்சி இருக்குது, 336. சரிங்களா? ஸோ டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு 336 வேகன்சி இருக்குது. அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபரில் 13 வேகன்சி இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்டருக்கு 107. ஸோ ஃபாரஸ்டரையும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ஃபாரஸ்டருக்கு 107 வேகன்சி இருக்குது. ஃபாரஸ்டருக்கும் இன்னொரு தனியாக 7 வேகன்சிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ மொத்தம் 507 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ 2A சர்வீசஸில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 1800. சரிங்களா? ஸோ 1800 வேகன்சிஸ் இருக்குது. 2Aல 1800 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ 2Aல மொத்தம் 1820 வேகன்சிஸ் இருக்குது. 2ல 500, 2Aல 1820 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏஜ் லிமிட்ஸ். ஸோ யாருக்கு என்னென்ன ஏஜ் லிமிட்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே மினிமம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு மட்டும்தான் 42. சரிங்களா? ஸோ அது எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா 32 தான் மேக்ஸிமம். எல்லாத்துக்குமே 32 தான். டேக்ஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் 34ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ரிலாக்ஸேஷன் இருக்கும், கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன் இருக்கும். யாருக்கு அப்படின்னா அது இது யாருக்கானது அப்படின்னா இந்த ஓசி கேட்டகரியில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கானது. சரிங்களா? இதுவே இது வேற கேட்டகரியில் இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ ஏஜில் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மினிமம் எல்லாத்துக்கும் 32. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே 32. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது மெயின்ஸுக்கு போயிடலாம். ஸோ மெயின்ஸுக்கு இது எல்லாமே டிகிரி. ஸோ என்னென்னதுக்கு டிகிரி கொடுத்துருக்கணும், டிகிரி ஏதாவது படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது மெயின்ஸ். சரிங்களா? ஸோ மெயின்ஸுக்கு போயிடலாம். ஸோ சிலபஸ். ஸோ ப்ரிலிமினரி சிலபஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இருக்கும். ஸோ இது குரூப் 2ல, குரூப் 4ல நீங்கள் ஜென்ரல் தமிழ் மட்டும் தான் எழுதிருப்பீங்க. ஆனால் குரூப் 2ல அப்படி கிடையாது. ஜென்ரல் தமிழும் இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்கும். ஸோ நம்ம சூஸ் பண்ணுறது தான். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கு யாரும் காம்படிட்டிவ் வருவாங்க அப்படின்னா இங்கிலீஷ் இருக்கவங்க கண்டிப்பாக காம்படிட்டிவ் தான். ஸோ பொறுத்துதல் ஃபஸ்ட்டு. ஸோ எப்பயும் போல் தமிழ் பகுதி ஆள் பார்ட் 1ல் இலக்கணம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பகுதி ஆள இலக்கியம் இருக்குது. அடுத்து பகுதி ஈல உரைநடை. சரிங்களா? ஸோ 3மே இருக்கு. பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஸோ 3 இது இருக்கு. ஸோ அதாவது இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஏல கிராமர், பார்ட் பியில் பொயட்ரி, அடுத்து லிஸ்ட் ஆஃப் போயம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்ட் சியில் லிட்ரரி ஒர்க்ஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கு. சரிங்களா? அடுத்து பயோகிராஃபிஸ் ஆஃப் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ அதே சிலபஸ் தான். ஸோ மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகாது குரூப் 4 விட. ஸோ குரூப் 4க்கும் இதுக்கு என்ன எதில் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா யூனிட் 8, யூனிட் 9ல் ஒரு ஹியூஜ் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8ல் வெறும்
எவாலுவேஷன் ஆஃப் 19th அண்ட் 20th சென்ச்சுரி சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து எலாபரேஷனும் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அப்புறம் வந்து இனவாதம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், திராவிடியன் பிரின்சிபல்ஸ், அப்புறம் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவை பற்றியெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் குரூப் 4லேயே பார்த்துருந்தோம், ஆனால் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் குரூப் 4ல் நீங்கள் 3 தான் படிச்சிருப்பீங்க. என்னது அப்படின்னா எஜுகேஷன், அப்புறம் வந்து ஜியாகிரபி, அதுக்கப்புறம் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 தான் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஸோ ஹச் வந்துடும், ஹச்டிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹச்டிஐ, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதோட இது தத்துவங்கள், ஸோ அந்த மாதிரிலாம் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம்ஸ், சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஹார்மனி, அப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், அப்புறம் இ கவர்னன்ஸ். ஸோ யூனிட் 8 யூனிட் 9 தான் ஒரு ஹியூஜ் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ 2 அதாவது 2 அண்ட் 2A எக்ஸாம். ஸோ 2க்கும் 2Aக்கும் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் 1 ரெண்டுக்குமே வந்து சேம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மொழிபெயர்த்தல், சுருக்கி வரைதல் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2Aக்கு, சரிங்களா, சாரி, இதுக்கு மட்டும், அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு சில தான் படிச்சிருக்கவே மாட்டோம் இது வரைக்கும். இந்த போர்ச்சுகீஸ், டச்சு, இங்கிலீஷ், நம்ம வந்து இதை இங்கிலீஷ் மட்டும் தான் படிச்சிருப்போம். ஆனால் இந்த டேனிஸ், பிரெஞ்சு இவங்களை பற்றியெல்லாம் ரொம்ப பெருசாக படிச்சிருக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த கர்நாடிக் வார்ஸ், அப்புறம் பிரிட்டிஷ் ரூல், ஸோ இதெல்லாம் வந்து யூபிஎஸ்சி படித்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா யூபிஎஸ்சியில் தான் இந்த மாதிரிலாம் அவங்க படிச்சிருந்துருப்பாங்க. இந்த கர்நாடிக் வார்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா தான் படிச்சாகணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா the candidate may answer these questions unit or தமிழ் ஆர் இன் இங்கிலீஷ். ஸோ எல்லாமே வந்து the candidates யூனிட் 2 மட்டும் தமிழ் ஆர் இங்கிலீஷில் எழுதிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ், ஸோ ஒரு பைலிங்குவலாக தான் இருக்கும், நம்ம சூஸ் பண்ணுறது தான். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சொசைட்டி. ஸோ யூனிட் 8 தூக்கிட்டு வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா. சரிங்களா? ஸோ இந்தியாவில் சோசியல் இஷ்யூஸ் வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடோட இந்தியாவோட சோசியல் இஷ்யூஸ், அப்புறம் தமிழ்நாடோட சோசியல் இஷ்யூஸ், ஸோ டோட்டலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அடுத்து வந்து கான்ஸ்டிடியூஷன் அண்டு பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா. ஸோ நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜியாகிரபி, யூனிட் 6, யூனிட் 7 எக்கானமி. ஸோ இது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு. நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து என்னென்னா சிங்கிள் பேப்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் ஜென்ரல் ஸ்டடீஸ் 50% ஆஃப் கொஸ்டின்ஸ், டிகிரி ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குமாமா. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 20%. சரிங்களா? அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் 30 கொஸ்டின். சரிங்க, 30%. சரிங்களா? டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்ம 100 கொஸ்டின்ஸ் எழுதணும். சரிங்களா? ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கொஸ்டின்ஸ் அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். ஸோ யூனிட் 8 தான், ப்ளஸ் வந்து ஹிஸ்ட்ரியும் யூனிட் 8 ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து தமிழ் சொசைட்டியை பற்றி கேட்டிருக்காங்க, டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ்நாடு எக்கானமி, அப்புறம் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அப்புறம் பார்ட் பியில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ரீசனிங், அப்புறம் பார்ட் சியில் வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மெயின்ஸுக்கான சிலபஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்னும் படிக்க இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட். ஸோ அப்ளிகேஷன் இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 19th. சரிங்களா? ஸோ ஜூலை 19th லாஸ்ட் டேட். எக்ஸாம் டேட் செப்டம்பர் 14 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நல்லா